நண்பர்களே, எனக்கு நினைச்சா கண்ட தண்ணி வருது. இடஒதுக்கீடு போராட்டம் 23 பேர் உயிர் தியாகம் செய்து விட்டார்கள். அந்த 23 பேர் இறந்து விட்டாங்க. எல்லாம் நம்ம ஊருக்காரங்க, எங்க சொந்தக்காரர் 2 பேர். 23 பேர் இறந்து விட்டார்கள். அந்த குடும்பம் நிரவதையாக இருக்குது. அதாவது மகனை இழந்த தாய்மார்கள் கதறி எழுகிறார்கள், மனைவிமார்கள் கதறி எழுகிறார்கள். அந்த குடும்பத்திற்கு ஒண்ணுமே இல்லை, சாதாரண கூலி வேலைக்கு போனாதான் அவனுக்கு சாப்பாடு. அப்படிப்பட்ட 23 பேர் இறந்துட்டான். 23 பேரும் கவனிப்பதற்கு கூட நாதி இல்லாமல் அந்த போராட்டத்தை தூண்டிவிட்டவர்கள் அந்த 23 குடும்பத்தை எட்டி கூட பார்க்கவில்லை. நண்பர்களே, நான் அப்பதான் வீரவன்னியர் பேரவை நம்ம ஆரம்பிச்ச நேரம் தலைவர் கலைஞர் கூப்பிட்டார். யோ இவாயா அப்படின்னாரு. அந்த வீரவன்னியர் பேரவையின் பேர் வச்சுட்டே தலைவர் கலைஞர் தான். அவர் சொன்னாரு, ஏயா அந்த 23 குடும்பங்களும் ரொம்ப நசிஞ்சு போயிருக்குதாமே, பொங்கல் வருதியா, அந்த 23 குடும்பத்துக்கு ஏதாவது போய் செஞ்சுட்டு வரையான்னு சொன்னாரு. அந்த உத்தம தலைவர் கலைஞருடைய யாருமே உதவி பண்ணலையா? 23 பேர் இறந்தான். இந்த தியாகிகளுக்கு பாத்தீங்கன்னா அப்ப ஒரு பெரிய இது நடந்தது. 23 பேரு அப்ப அந்த அம்மா அப்ப எதிர்கட்சி ஆட்சியில இருந்தது. மரவெட்டினே சொன்னாங்க. அந்த அம்மா ஜெயலலிதா பார்த்து இந்த தியாகிகளை பார்த்து அந்த மரவெட்டி செத்துட்டான்னு சொல்லிட்டான். நம்முடைய தங்க தலைவர் தளபதி அவர் சொன்னார்கள், மரவெட்டி என்று சொல்லாதீர்கள், இது இடஒதுக்கீடு போராட்ட விதியினர்கள் என்று சொல்லுங்கள். பேர் அப்படி வச்சு ஒரு குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாரு. அவங்களுக்கு பென்ஷன் இன்னைக்கு 23 குடும்பத்துக்கு பென்ஷன் வருதுமா. அது கொடுத்தது தலைவர் கலைஞர். அது உதவி சொல்லியிருக்காங்க. யாருமா செய்வா? யாரு செய்வா? இதை தூண்டிவிட்டீர்களே, இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டீர்களே. ஏதாவது 1 ரூபாய் ஒரு குடும்பத்திலே இருக்கிறவங்களுக்கு ஒருத்தவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்திருப்பீர்களா? எதை கேட்டு வாக்குகள் கேட்டு வருகிறீர்கள்? வாக்குகளை கேட்பதற்கு எங்களை தவிர உலகத்தில் யாருக்குமே இருக்கிறேன். இந்த கட்சிக்கே ஒரு பொதுச் செயலாளர் ஒரு வன்னியரை முதல்ல நியமிச்சிருக்காங்க. உலகத்தில் எங்கவா நடக்கும்? இந்த 23 தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டி இருக்கிறாங்க. 10 கோடி ரூபாய் செலவுல நம்ம எல்லாம் வளர்த்து ஆளாக்கிய அந்த கோவிந்தசாமி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி இருக்கிறாங்க. யாரு கிட்ட இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாருகிட்ட பேசுறீங்க? என்ன செய்திருக்கிறீங்க? இந்த வன்னியர் சமூகத்திற்காக நீ செய்த சாதனை என்ன? என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் 2004 இது எலெக்ஷன் வந்துருது. எலெக்ஷன் வந்த உடனே மந்திரி சபையில மந்திரி போடணும் யாராவது போடணும்னு சொல்லிட்டு அப்பொழுது ராமதாஸ் கேட்கிறார், இது மாதிரி எப்படியாவது மந்திரி போடணுமே, எப்படியாவது என் பையனை போடல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இல்ல அவங்க பையன் எம்பி ஆகலையே, அன்புமணி அப்பெல்லாம் எம்பி ஆகல. தலைவர் கலைஞர் சொன்னாரு, யோ சும்மா இல்லையா, அன்புமணி என் பிள்ளையா, அவன் எம்பி ஆக பரவாயில்ல, அதுக்கு பிறகு நான் அவனை எம்பி ஆகலையா, அவனை மந்திரியா போடுன்னு சொன்னார். யாருப்பா செய்வாங்க? எங்களை எதிர்த்து நிக்கலாமா? நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிக்கலாமா? நம்மை விட இதை விட செய்து யாரு? இங்க உட்கார்ந்திருக்கான பொன்முடி முதலாக ஒரு வைஸ் சான்சலர், துணைவேந்தர், முதலாக வன்னியரை துணைவேந்தராக ஆக்கியதே பொன்முடிதாங்க. இந்த சமூகத்தில் யாருப்பா செஞ்சா? இந்த சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு என்ன வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறீர்களா? அது எத்தனை குடும்பத்துக்கு உண்மையான யாருக்கும் எதையும் பண்ணலாம். அந்த 23 பேர் உயிரிழந்து தியாகியத்தை நம்ம ஊர்ல விக்கிரவாண்டியில் மட்டும் கிட்டத்தட்ட 6 பேர் செத்து போயிருக்கிறாங்க. 6 பேருடைய குடும்பம் ததும்பி நின்றுமா, கண்ணீர் விட்டு அழுதுமா. பொங்கல் தீபாவளி, அதுவும் முதல் பொங்கல் தீபாவளி, தலைவர் கலைஞர் விழிகளை நீரோடு சொன்னார், யோ ஜெகத்தே உடனே போய் அவங்களுக்கு ஏதாவது பண்ணியா சொல்லிட்டு உடனே கொண்டாடுமா. ராமசாமி பிள்ளையாச்சாரிக்கு சிலை யாரா வச்சது? ராமசாமி பிள்ளையாச்சாரிக்கு சிலை யாரு வச்சது? எப்படிப்பட்ட இடத்துல சிலை வச்சாங்க? நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து சென்னையிலிருந்து இங்க வெளியூர்ல சென்னைக்கு எவன் உள்ள நுழைஞ்சாலும் ராமசாமி பிள்ளையாச்சாரி சிலையை பார்க்காத எவனும் உள்ள நுழைய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இடத்தில் எஸ் ராமசாமி பிள்ளையாச்சாருக்கு சிலை வைத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான்.